கார்த்திக் ரேவதி சீரியலில் ரேவதி கார்த்திகிட்ட மனம் விட்டு பேசி தன்னோட காதலை சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் அவங்க சந்தேகத்தை எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க. இது கார்த்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையா அவர் எப்படி இருப்பாருன்னெல்லாம் அடையாளம் கேட்குறாங்க. கடைசியாக மீனாட்சி அம்மா கிட்ட கேட்கும்போது அப்போ ராஜராஜன் சொல்லி வச்ச மாதிரியே மீனாட்சி அம்மாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நிலை எதையுமே கணக்காக யோசிக்கவே முடியல. அப்போது சூரியகலா கிட்ட கேட்குறாங்க. என்ன சூரியகலா, நான் நம்பி ஏமாந்துட்டோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஆனாலும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குதுங்கிறாங்க. ஆமாட்ட, எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. வீட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் அது நம்புறதா வேண்டாமான்னு ஒன்றும் தெரியல. ஆனால் ரேவதி முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்டியாக தான் இருக்குமோங்கிறாங்க. இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் சூழ்ச்சிக்கார எல்லாத்தையும் ஏமாற்றுவான். ஏன் கடைசியாக என்கிட்ட கூட கார்த்திங்கிற பேரை வச்சுக்கிட்டு என்கிட்ட ராஜான்னு போய் பேசிட்டான், நானும் நம்பிட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி முகத்தில் அப்படியே சந்தோஷம் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. ரேவதி கார்த்தியை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ரேவதி ஆஃபீஸ் போகிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மருது தான் சரி நான் கொண்டு வந்து விடுறேங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நானே கிளம்பிக்கிறேங்கிறாங்க. என்ன ரேவதி, மருது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தானே, நீ கூட்டிகிட்டு போனால் தப்பு இல்லை, நீங்கள் போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மருது அனுப்பி வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜராஜனும் மயில்வாகனும் அத்தைக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லை, யார் கூட தான் நம்ம வீட்டு பொண்ணை அனுப்பி வைக்கிறதுன்னு கூடவா தெரியாது, இந்த மருது பார்த்தா சரியான வில்ல மாதிரி இருக்கான், அவங்க கூட இதுக்காக ரேவதியை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கவே இல்லை. ரேவதிக்கு இல்லை நானே போய்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு மருது கூட போகிறதுக்கு பிடிக்கல. இருந்தாலும் என்ன செய்யறது, அம்மா சொல்கிறாங்களேங்கிறக்காக சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா மருது கூட போகிறாங்க. அங்கே போகிற வழியில் ஒரு கடைக்கு போகணுங்கிறாங்க. மருது காரை நிறுத்துறாங்க. ரேவதியும் நான் கடைக்குள்ளே போயிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா கார்த்தி மருதை ஓங்கி ஒரு அறை விட்டுடுறாங்க. அப்போ ரேவதி வந்து பார்க்கும்போது சார் எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க. அவனையே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. அப்போது மருது இல்லை அவன் தான் தேவையில்லாமல் என்கிட்ட மோதுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க. செக்யூரிட்டி பதில் சொல்கிறாரு, அதாவதுமா இவர் இந்த இடத்துக்கு நினைக்கிட்டே சிகரெட் ஊதிக்கிட்டு இருந்தார், அதை வந்து அந்த தம்பி வேண்டான்னு சொல்லி தடுத்தாங்க, அவன் கேட்கவே இல்லை, திரும்ப இதே இடத்துல சிகரெட் ஊதுனாங்க, நான் சொல்ல போனதுக்கு என்னை அடிக்க வந்துட்டாங்கன்னு செக்யூரிட்டி சொல்கிறாங்க. எப்படி மருதை பார்க்குறாங்க. மருது அப்படியெல்லாம் இல்லை, நான் ஏதோ சும்மா சிம்பிளாக அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிக்க பார்க்குறாங்க. அப்போ ரேவதிக்கு சந்தேகம் வருது. ஊர்க்காரங்க எல்லாரும் கார்த்தினா அவ்வளோ நல்லவர்னு சொன்னாங்க, ஆனால் இவர் நடந்துக்கிற நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. திரும்பி கார்த்திகிட்ட ரேவதி தான் மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி சார், இவர் இந்த மாதிரியெல்லாம் சிசர் ஊதுவார்னு எனக்கு தெரியாமல் போச்சு, இந்த இடத்துல என்ன இவ்வளோ பெரிய ரவுடித்தனம் பண்ணியிருக்காங்க, அது அவரோட தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாமல் நான் உங்களை திட்டேன்னு சொல்லி ரேவதி கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல விடுங்க, அவர் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்கிறாங்க. சரி நானும் ஆஃபீஸாக வர்றேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகோட போயிடுறாங்க ரேவதி. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மருதுக்கு சரியான கோவம் வருது. இவங்களோட இருக்காக போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மருது கோவத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ஜோடியாக கம்பெனிக்கு போயிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரியாவுக்கு சரியான ஆத்திரம், கோபம் பொறுக்க மாட்டாத கார்த்திகிட்ட போய் ஏதாவது பேசணும், இவனை எப்படியாவது நம்ம மடக்கி போடலாம்னு பார்த்தா இந்த ரேவதி என்னடான்னா அவர் கூட போகிறா வர்றா, அவர்கிட்டயே பேச நினைக்கிறா, கார்த்தியும் அவ கூட தான் பேச ஆசைப்படுறாரு, இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரியா போய் இது வழியை நம்ம கார்த்திகிட்ட பேச போகிறாங்க. கார்த்தி அதை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன தான் நடக்குது, நான் போய் பேசினா அவர் ஒரு பழம் தான் பேசுகிறாங்க, ஆனால் ரேவதி அந்த கேபின்குள்ளே போனால் அரை மணி நேரம் 3/4 மணி நேரமெல்லாம் கூட இருந்துட்டு வர்றா, என்ன தான் நடக்குது, அவளை தான் அவருக்கு பிடிச்சிருக்கா, விடக்கூடாது, எப்படியாவது கார்த்தி இழுத்து வளைச்சி போட போகிறேங்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாடி உனக்கு இருக்கிற அழகுக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக கார்த்தி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்கிறாங்க. ஆமாடி எனக்கு கார்த்தியை மறக்கவே முடியல, கார்த்தி கூட தான் நான் வாழ்ந்தா சேர்ந்து வாழ போகிறேன், எப்படியாவது அவரை என் பக்கம் இழுக்க போகிறேன் பாரு, சவால் விடுறாங்கிறாங்க பிரியா. சரிடி உன்னோட சவாலில் ஜெயிக்க என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு விட்டுறாங்க. இங்கே பிரியா கார்த்தி ஞாபகமாகவே உட்காந்துருக்காங்க. இங்கே ரேவதி கார்த்தியோடு வந்துட்டு திரும்ப அவங்க கேபின்குள்ளே போய் ஏதோ ஃபைலெல்லாம் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்து ரேவதி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்க்கும்போது கார்த்தியோட ஞாபகமாகவே இருக்குது. நேற்று எம்டி நம்ம வீட்டுக்கு வந்தார், எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரு, எப்படி எல்லாம் கரெக்டாக பேசுகிறாரு, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் ஆரம்பத்தில் தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் அவர் கூட பழக முடி தான் தெரியுது, அவர் ரொம்ப நல்லவர்னு தெரியுது, ஆனால் அவர் பற்றி ஞாபகமாகவே இருந்துகிட்ருக்கே, என்ன காரணமாக இருக்கும், மறக்கலான்னு நினச்சாலும் மறக்க முடியல, இப்போ வேலையிலேயே நாட்டை ஓடலை, அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல் தோணுது, அவர்கிட்ட பேசணும் போல் ஆசையாக இருக்கே, நம்ம போய் பார்க்கலாமா பேசலாமா அப்படின்னு ரேவதி அப்படி எட்டி பார்க்குறாங்க. கார்த்தி இப்படி எட்டி பார்க்கும்போதெல்லாம் நான் அவரை தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் இப்போ அவரையே பார்க்கணும் போல்
போல் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, நிறைய பேசணும் போல் இருக்குது அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க ரேவதி. அப்போது இளையராஜா வந்து ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதி உன்னை கார்த்தி சார் கூப்பிட்றாங்கங்கிறாங்க. அப்பாடா எப்படா கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு ரேவதி துள்ளி கொதிச்சுக்கிட்டு கார்த்தியோட ரெவனுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரியா முதல்ல இந்த ரேவதியை கம்பெனியை விட்டு விரட்டணும், அப்படி இல்லைனாலும் கார்த்திக்கு ரேவதிக்கும் ஏதாவது பெரிய ஒரு சண்டையை போட்டு விடணும்னு அவங்க அப்படியே வேலையை பார்க்காம பல்ல வெறுவிக்கிட்டு கொண்டிருக்காங்க. ஆஃபீஸ் முடிஞ்சதும் ரேவதி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் எப்படிமா இருந்துச்சு, வேலை நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்ததா, இப்படியெல்லாம் வீட்டில் ஆளாளுக்கு கேள்வி கேட்கும்போது அப்போ ரேவதி ஆஃபீஸில் நடந்தது எல்லாம் ரொம்பவே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் எம்டியை பற்றி இன்னும் அதிகமாக புகழ்ந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மருதுக்கும் சூரியகலாவுக்கும் பிடிக்கவே இல்லை. என்னது ரேவதி இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் பேசுனதே இல்லை, இன்றைக்கி என்னடான்னா ஆஃபீஸ் எம்டியை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினச்ச சூரியகலாவும் இந்த பக்கம் மருதும் 2 பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. இதை பாரு, இவள் போகிற போக்க பார்த்தா அந்த எம்டியவே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவா போல இருக்குது, குடும்பமும் அவள் பக்கமே சாஞ்சாலும் சாஞ்சிருவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம விடவே கூடாது, இடம் கொடுக்காமல் பேசிடணும், அதனால நம்ம உடனே இந்த கல்யாணத்தை வச்சலாம், அத்தைக்கிட்ட பேசி முடிவெடுக்கிறேங்கிறாங்க சூரியகலா. இதை கேட்ட மருதுவும் ஆமாம் நீ சீக்கிரமாக அத்தைக்கிட்ட பேச, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த ஒரு கடைக்கு போனதுமே அந்த எம்டி கார்த்தியோட சரியாக கிளம்பி போயிட்டாங்கிறாங்க. இதை கேட்டதும் சூரியகலாவுக்கு தூக்கி வரிப்படுது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் ஏதோ கடையில் வாங்கணும்னு சொல்லி நான் ஒரு கடைக்கு முன்னாடி கார் நிறுத்தினேன், அந்த கடைக்குள்ளே போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளேயே நான் ஏதோ சிசர் ஒதுக்கலான்னு சொல்லி சிசர் ஒதுக்கிட்டு இருந்தேன், செக்யூரிட்டி அதை போட்டு கொடுத்துட்டான், அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், அவன் தான் எம்டியாமே கார்த்தின்னு சொன்னாங்க, அவன் வந்து இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்கிட்ட சண்டை போட்டான், என்ன அடிச்சும் போட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் கை கலப்பு வந்ததும் உடனே செக்யூரிட்டி கிட்ட வந்து ரேவதி கேட்டு செக்யூரிட்டி என்னை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா என்னை ஒரு மாதிரியே ரேவதி பார்த்தா, எனக்கு அது ஒரு அசிங்கமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கார் ஏறி போயிட்டா தெரியுமா, அவன் தான் எம்டி கார்த்தியாமே அப்படின்னு சொல்கிறாங்க மருது. இதை கேட்ட சூரியகலாவுக்கு தூக்கி வரி போடுது. அண்ணே என்ன சொல்கிற, கூட கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை விட்டுட்டு அவங்க கூட போயிட்டாளாங்கிறாங்க. அடா ஆமாம் சூரியகலா, நான் சொல்கிறது என்ன பொய்யா சொல்கிறேன், நீ அத்தைக்கிட்ட சொல்லி முதல்ல எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க மருது. சரி நான் இப்போவே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா அத்தைக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அத்தை ரேவதியோட நடவடிக்கை கொஞ்சம் மாறுதலாக இருக்குது, அதாவது அவங்க எம்டி வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எம்டி பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சாமுண்டேஸ்வரியும் அந்த எம்டியை பெருமையாக பேசுகிற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ ஒரு அழகெல்லாம் கிடையாது, அப்படி ஒன்றும் பெரிய அளவும் இல்லை, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சந்தேகமாக கேட்குறாங்க. ஆமாத்தை நீங்கள் வேணாலும் நல்லா ரேவதியை உன்னிப்பாக கவனித்து பாருங்கிறாங்க. அதே மாதிரி ரேவதி கார்த்தியை பற்றி ரொம்ப பெருமையாக அது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரிக்கும் சந்தேகம் வந்துருச்சு. என்னது ரேவதி இந்த எம்டி வந்துட்டு போன நாள்லேருந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கா, ஒரு வேளை அவள் மனசை அவர்கிட்ட பறிகொடுத்துட்டாளா, நான் மருது தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இப்படி இருக்கும்போது ரேவதி அந்த கார்த்தியை பற்றி பேசிகிட்டு இருந்தா அப்போ என்ன அர்த்தம், நான் அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் அப்படி ஒரு அழகான ஆளும் கிடையாது. ஐயோ எனக்கே சந்தேகமாக இருக்குது, சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த டிரைவர் பையலை பற்றி தான் பெருமையாக பேசுகிற மாதிரியே எனக்கு தோணுதே, நம்ம அந்த எம்டி யாருங்கிறத நம்ம பார்த்துடலாமா அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மருது சூரியகலா கிட்ட போய் பேசுகிறாங்க. இதை பார் சூரியகலா, இதுக்கப்புறமும் நம்ம தாமதிக்கக்கூடாது, சாமுண்டேஸ்வரி தான் அந்த கல்யாணத்தை லேட்டாக தள்ளி போட்டிருக்காங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு இந்த ரேவதியோட சொத்தையெல்லாம் ஆட்டிக்க போட்டுட்டு ரேவதியும் கூட்டிகிட்டு போய் நம்ம கிளம்பிடலாம், அதுக்கப்புறம் அவளை ஏதோ ஒரு இடத்துல பாதியில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சூரியகலாவும் கொஞ்சம் ரகசியத்தை அமைதியாக பேசு, யார் காதுலையாவது விழுந்துட போதா அப்படின்னு அவங்க 2 பேரும் தந்திரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு ரேவதி கிட்ட சொல்லாமலே போய் எம்டி யாருங்கிறத பார்க்குறக்காக போக தயாராக இருக்காங்க. இங்கே ரேவதி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டா மயில்வாகனும் ராஜராஜனும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. சரி நம்ம இந்த சந்தோஷத்தை நம்ம கார்த்தி மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ராஜராஜனும் மயில்வாகனும் ஃபோன் பண்ணி கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கார்த்திக்கும் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரேவதி போகிற போக்கும் பேசுகிற பேச்சையும் பார்த்தா உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜராஜன் சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திக்கும் தங்கிட்ட பேசும்போது என்கிட்ட பணிவாக நடந்துக்கிறது எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுதுங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்ட மயில்வாகனும் சகலை எப்படியோ உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சா எங்களுக்கு அதுவே திருப்தி, ஆனால் அத்தை தான் உங்களை பார்க்குறக்காக இன்னமும் ஒரு சந்தேகத்திலேயே வீட்டில் எல்லாத்துக்கிட்டே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, அவர் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்னு கேட்டு நேற்று எல்லாம் டார்ச்சர். உடனே மீனாட்சி அம்மாவையும் கேட்டுட்டாங்க, ஏதோ மீனாட்சி அம்மா கிட்டே ஏற்கனவே சொல்லி வச்சதுனால தப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திகும் சரிங்க ரேவதிக்கும் எந்த ஒரு சங்கடமும் வந்துடக்கூடாது, அத்தைக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது இப்படி சொல்லும்போது அப்போ மருதை பற்றியும் சூரியகலாவை பற்றியும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்கிட்ட ஒரு நாள் வசமாக மாட்டுவாங்க, அவங்க
அவங்க 2 பேரும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டு ராஜராஜனுக்கும் மயில்வாகனுக்கும் தூக்கி வரப்படுது. என்னங்க சகல சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, அவங்கள பற்றி நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே ஏதோ இருக்கிறதையெல்லாம் சுட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு கார்த்தி உண்மையை உடச்சிட்றாங்க. இதை கேட்ட மயில்வாகனும் அவங்க 2 பேர்ட்டையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதி ஆஃபீஸ்க்கு போகட்டும், அங்கே எம்டியாக இருக்கிறது கார்த்தி தானான்னு நம்ம பின்னாடியே போய் பார்க்கலான்னு இவங்க வேவாக்க பார்க்குறாங்க. சூரியகலாவும் மருதும் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் பிரயோஜனமே இல்லை, ரேவதியை எப்படியாவது கடத்திட்டு போனால் மட்டும்தான் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதியை கடத்துறதுக்கு முன்னாடியே இருக்கிற நகை பணம் எல்லாம் சுட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு மருதும் சூரியகலாவும் திட்டம் போட்டிருக்காங்க. இங்கே சாமுண்டேஸ்வரி எம்டி யாருங்கிறத கண்காணிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த பக்கம் மருது திருடுனதை கையும் களவுமாக பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.